சேலம் மாவட்டத்தில் கீரைகள் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு பகுதியில் அதிகம் பயிரிடப்படுகின்றன. கீரைகளை அங்கக முறையில் பயிர் செய்வதன் மூலம் நமக்கு நஞ்சில்லா கீரைகள் கிடைக்கின்றது. சேலம் மாவட்டத்தில் இயங்கி வரும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் கீரைகளை அங்கக முறையில் பயிர் செய்வதற்கு களப்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கீரைகளை அங்கக வேளாண்மை மூலம் பயிர் செய்வதற்கு மண் வளத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு அதிக அளவு இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நன்னறி வேளாண்மை உற்பத்தி முறைகள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டு கீரை உற்பத்தி செய்யப்பட்டு நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு சிறந்த கீரைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எத்தனை வருஷமா கீரை வியாபாரம் பண்ணுறீங்க? இப்போ என்னென்ன கீரைலாம் போடுறீங்க? சீரகீரை, முளகீரை, மணத்தக்காளி, பாலக்கீரை, அரிக்கீரை. சரி, இது மாறி விட்டுருங்க. கணவாய்க்காடு எத்தனை வருஷமா கீரை? 50 வருஷமா பண்ணுறோம். 50 வருஷமா பண்ணுறோம் கீரை. எந்தெந்த ஊருக்குலாம் கீரை அனுப்புறீங்க? நாங்கள் வந்து முன்ன உலகசந்து வரதும்போது ஈரோடு, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் கொண்டு போவோம். கோயம்புத்தூர், திருச்சி, இங்கெல்லாம் கொண்டு போவோம். சேலம் மார்க்கெட்டு, வாசி மார்க்கெட்டு இங்கெல்லாம். வணங்க, என் பேர் மாதேஸ்வரன். பெருமை வீரபாண்டி ஒன்றியம் பெருமாம்பட்டி கிராமம் கணவாய்க்காட்டிலேருந்து வந்து இந்த விவசாயம் பண்ண இந்த உலகசந்தை ஓப்பன் பண்ணது வந்து எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்களே கிட்டத்தட்ட 62 பேர் ஏக்கர் போட்டிருக்கேன். என்னுடைய இது நிலம் வந்து 4 ஏக்கர். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மணத்தக்காளி இயற்கை முறையில் தான் பண்ணுறோம். எருவு போட்டுருவோம். எருவு போட்டு கடைசி உழவு போட்டுட்டு அப்புறமேட்டு பஞ்சகாவியா அடிப்போம். ஜீவாமிர்தம் இது பண்ணிவிட்டோம், கரைச்சி விடுவோம். இது வந்து பாரு இயற்கையானது. இதெல்லாம் வந்து தண்டுக்கீரை வந்து இரும்பு, அரைக்கீரை வந்து இரும்பு சத்து இருக்குது. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அது போனக்கீரை, அப்படி கிடையாதுங்க. அரைக்கீரை வந்து இரும்பு சத்து இருக்கு. நல்லது தான். வாங்குறதுனால காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அன்னன்னைக்கு காய் அன்னன்னைக்கு கொண்டு வரதுனால நல்லா இருக்கு. விலை வந்து விவசாயிகிட்டே நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுனால நியாயமான விலை கிடைக்கிறது. கண்டிப்பாக மனசு திருப்தியாக இருக்குது.